ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துட்டு தாங்க வந்திருப்பீங்க. அதாவது கார் லோனை பற்றி நம்மக்கிட்ட நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் புதுசாக கார் வாங்க போகிறேன், எனக்கு மாத சம்பளம் இவ்வளவு தான் இருக்குது, என்னுடைய சிபில் ஸ்கோர் இவ்வளவு தான் இருக்குது, எனக்கு கார் வேணும், நான் கார் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி. இது நீங்க வந்து கமர்ஷியலா போகலாம், இல்லை உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கும் போகலாம், எதுக்கு வேணா நீங்க இந்த காரை வாங்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இல்லை, மிடில் கிளாஸ் நம்ம அப்படியே பிராண்ட் பண்ணிட முடியாது. எல்லாருக்குமே, அதாவது காசு கையில் இல்லாத எல்லாருக்குமே கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அது ஒரு அத்தியாவசிய தேவையா இப்போ வாழ்ந்துட்டு வருதுங்க. அதனால காரை ஃபுல்லா 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம காரை எப்படி செலக்ட் பண்ணலாம், ஸோ நான் எவ்வளவுதான் இஎம்ஐ கட்டணும், நான் வந்துட்டு எவ்வளவு லோன் போடலாம், எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு எனக்கு என்ன தேவை, நான் பிளைண்டா இருக்கிறேன் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அந்த கேள்விக்கு ஒரு முழு விளக்கமா தான் இந்த வீடியோ அமைய போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. லோன் சம்மந்தப்பட்டு இந்த கார் லோன்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே மறக்காம சொல்லுங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு சின்ன சின்ன லோனை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் இன்ஸ்டன்டா லோன் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு எனக்கு பேங்க்ல போய் நான் லோன் எடுக்கணும், இல்லை ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல இந்த மாதிரி நான் லோன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க இதை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. கார் லோன் இதனுடைய பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கார் லோனுடைய பேசிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சிபில் ஸ்கோர் இப்பயே சொல்லிடுறேன், 700 above இருக்கணுங்க. இது ஓகே. இதுல வந்துட்டு உங்களுக்கு சின்ன டிஃபால்ட் இருக்குது, அதெல்லாம் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும், உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து மாறும். ஆனா நீங்க ரொம்ப டேமேஜா வச்சிருக்கீங்க, டிஃபால்ட்டா இருக்கீங்க, எந்த லோனு பேமெண்ட் பண்ணாம இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப டேமேஜ் வச்சிருக்கீங்க கிரெடிட் ஹிஸ்டரி அப்படின்னா, அப்ப கண்டிப்பா இதுல வந்துட்டு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஆனா உங்களுக்கு தகுந்த மாதிரியும் இங்க வந்துட்டு லோன் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நிறைய ஃபைனான்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்குங்க. ஏன்னா நான் கார் இதுல வாங்க போகக்குள்ள எனக்கே ஆச்சரியமா போச்சு. எதோ பேர் சொல்றாங்க, இது இல்லைன்னா இது, அது இல்லைன்னா இது. நீங்க கவலைப்படாங்க பிரதர், காசு ரெடியில இன்சில் அமௌண்ட்டுக்கு அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு கார் தர ரெடி, நாங்க எப்படியாவது ஃபைனான்ஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ அந்த விஷயத்த என்கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதனால காருக்கு இன்சில் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. சரி, ஓகே. இப்போ காருடைய பேசிக் ஃபியூச்சர் அப்படின்றது, நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா அதிகமா லோன் அதுக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் ரோட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஃப் ரோட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன் ரோட் பிரைஸ்ல காருக்கு உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நீங்க வந்துட்டு எக்ஷோரூம் பிரைஸ், அதாவது ஆஃப் ரோட் பிரைஸ்ல மட்டும்தான் ஃபைனான்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. அதாவது காருக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ், நீங்க ரோட் டாக்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காசை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதனாலதான் கார் வாங்கக்குள்ளலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஐயோ இவ்வளவு பணம் கொடுக்கணுமா, முன்னாடி 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதனால பேங்க் என்ன செய்வாங்கன்னா, காரினுடைய பிரைஸுக்கு மட்டும்தான், எக்ஷோரூம் பிரைஸுக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு லோன் அப்படின்றது அப்ரூவ் பண்ணுவாங்க. நான் சைட்ல பிக்சர் கொடுக்குறேன், நீங்க அதை பாருங்க, அதுல உங்களுக்கு கிளியரா இருக்கு பாருங்க, கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இப்ப உங்களுக்கு 2 கேட்டகரியில பண்ணுவாங்க. ஒன்னு 80% இல்ல 70%, அப்படி இல்லைன்னா 100%. இந்த கேட்டகரியில உங்களுக்கு லோன் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்ற பாத்தீங்கன்னா எக்ஷோரூம், அதுலயும் முழு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற ஒரு நிர்ணயம் வச்சிருவாங்க. இப்ப மொபைல் வாங்க போனா 3ல் 1 பங்கு கட்டுங்க அப்படின்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லிமிட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்டரிலாம் பக்காவா இருக்குன்னா 100% பண்ணிடுவாங்க. என் சிவில் நல்லா இருக்குப்பா, எனக்கு 100% பண்ணி கொடுத்துறாங்கன்னா நான் 1 ரூபா கட்ட தேவையில்ல, காரை எடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், ஸோ உங்களுடைய ஆக்சசரிஸ் காருக்கு ஏதாவது போடுறீங்கன்னா இதெல்லாம் நீங்க கம்பல்சரி வந்துட்டு பண்ணி ஆகணும். அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கார் லோனுக்கான டென்யூர் ரேட்டு 1ல இருந்து 7 வருஷம் அப்படின்றது தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா 1ல இருந்து 5 மட்டும் தான் போட்டு தராங்க. இதுல வந்துட்டு 7 வருஷம் அப்படின்றது மேக்சிமம் போக மாட்டேன்றாங்க. அது காரினுடைய ரேட்டை பொறுத்து அவங்க வந்துட்டு அதிகமா கொண்டு போறாங்க, அவ்வளவுதான். இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பிக்சடு, ஃப்ளோட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனும் கார் லோன்ல இருக்குது. கண்டிப்பா அதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க லட்சக்கணக்கில் போட்டு கார் வாங்குறீங்கன்னா திடீர்னு ஃப்ளோட்டிங் ரேட்டு குறைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணலாம் இல்லைங்களா. அதாவது வந்துட்டு ஆர்பிஐ ரெப்போ ரேட்டு குறைக்கிறாங்க, அப்ப என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும் இல்லைங்களா. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இது 2 இருக்குது, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் போடக்கூட கேளுங்க, நீங்க எதுல போடுறீங்க, ஃப்ளோட்டிங்கா இல்ல வந்து ஃபிக்ஸடான்னு கேட்டுக்கோங்க. இப்ப எனக்கு வந்துட்டு கார் லோன் எடுக்க போறேன், எனக்கு வயது வரம்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. 21ல இருந்து 60க்குள்ள. அண்ட் இதுல நீங்க 21ன்றது ஒரு பேசிக், நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கனால அது வந்துடும். அதுல என்னன்னா 60ன்றது கொஞ்சம் அதிகமா போனா ஒவ்வொரு ஃபைனான்ஸுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். நான் வந்து ஜென்ரலா நார்மலா நம்ம அவைலபிளா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆனா இது வந்துட்டு 100% ஃபிக்ஸட் அப்படின்றது கிடையாது. 60க்கு மேல கூட போகலாம்,
இல்லை அதுக்குள்ள கூட வரலாம். அது வந்துட்டு நீங்க போறக்கூடிய ஃபைனான்ஸோ பேங்கோ அதை பொறுத்து வந்துட்டு மாறும். அடுத்தது உங்களுடைய மாத வருமானம். நீங்க வந்துட்டு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அதை பொறுத்து வந்துட்டு மாறுங்க. நீங்க வந்துட்டு 5,000 சம்பளம் வாங்குறீங்களா இல்ல வந்து 25,000 வாங்குறீங்களா அப்படின்றது. இதுல வந்துட்டு 5,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்ஷூரல் அமௌண்ட் அதிகமா கட்டுற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க 5,000 சம்பளத்துக்கு போறீங்கன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் ஃபைனான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னா இல்லைங்களா, 80%, 100% நமக்கு கார்னுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா. அதுல என்ன செய்வாங்கன்னா, சேலரி கம்மியா இருக்குன்னா அப்ப வந்துட்டு அந்த சேலரி ஒரு 15,000 இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ அதுக்கு நான் என்ன கொடுக்க முடியும். அதுல வந்துட்டு அப்ப நீங்க மாசம் ஒரு 5,000, 6,000 கட்டுற மாதிரி பண்ண முடியும். அப்ப இன்ஷியல் அமௌண்ட் நீங்க வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோங்க. மீதி 5 லட்ச ரூபாய்க்கு நாங்க ஃபைனான்ஸ் பண்ணி தரோம். 5 வருஷம் டென்யூட்டட் போட்டு தரோம், இல்ல 7 வருஷம் போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள வந்துட்டு போவாங்க. அண்ட் அதே போல இதுல நீங்க என்ன கேட்டகரினா, பிசினஸ், நீங்க சேலரிடு, செல்ஃப் எம்ப்ளாய்டு யாரா வேணா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது ஸ்டேபிளா வருதா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்டு ஐசிஐசியில வந்துட்டு எனக்கு கேட்டிருந்தாங்க, இன்கம் ப்ரூஃபே இல்லைனாலும் பண்றோம், ஆனா 750க்கு அபோவ் இருந்தாதான் நாங்க உங்களுக்கு வந்து லோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த டைம்ல என்கிட்ட 750 கிடையாது, 729 சம்திங் தான் இருந்துச்சு. அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கோ அப்ளிகேஷன் அப்படின்றது எனக்கு வாங்கினாங்க. ஏன்னா சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால கோ அப்ளிகேஷன் சைன் வீட்டுக்காரங்க தான் அவங்க தான் போட்டாங்க. அது வாங்குவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அண்ட் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படின்றது கொஞ்சம் இதுவா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு 4-5 பேங்க் வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா எஸ்பிஐ கார் லோன் அப்படின்றது 8.75% இருந்து வந்துட்டு நம்ம இப்ப 2025 நடந்துட்டு இருக்குது. அதே போல ஹெச்டிஎஃப்சில 9% ஸ்டார்ட் ஆகுது. ஐசிஐசில 9.25% சிஸ்டம்ல பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அதுல ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிஸ் பேங்க்ல வந்து 8.9% அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, நீங்க ஒரு 6 லட்ச ரூபா வந்துட்டு ஒரு கார் லோனுக்காக வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு 5 வருஷம் டென்யூ டேட் வந்து போடுறாங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு மாசம் 12,500 ரூபா நீங்க வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். 60 மாசத்துக்கு 12,500 ரூபா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க கார் லோனுக்குள்ள போறீங்கன்னா ஒரு 3 வருஷம் அப்படின்றது ஒரு பக்கா ஒரு வருடம். ஆனா உங்களுடைய சம்பளம், உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் எப்படி வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள போகிறது வந்து பெட்டர். ஏன்னா நிறைய பேர் கார் வாங்கிட்டு கட்ட முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் இபிபியில் வந்துட்டு கேட்பாங்க, இன்கம் ப்ரூஃப், சேலரி ஸ்லிப் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்பாங்க. நீங்க எம்ப்ளாய்டு, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. இல்லை நீங்க வந்து சுயதொழில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருந்தா கூட பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் வந்துட்டு பண்றாங்க. அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கு நான் எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க நேரா கார் ஷோரூமுக்கு போங்க. எந்த பிராண்ட் நீங்க பாக்குறீங்களோ அந்த பிராண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிராண்டை விசிட் பண்ணுங்க. அங்க போய் நீங்க வந்து பேசுனீங்கனாலே அவங்களே உங்களுடைய சிபில் ஸ்கோர் டீடைல் எல்லாம் வாங்கி அவங்களே அவங்க பர்சன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எக்கச்சக்கமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து அந்த லோனை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண சொல்லிடுவாங்க. இல்ல நான் வெளியில இருந்து தான் ஆள் கூட்டு போவேன், எனக்கு வந்து நீங்க எல்லாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பேங்க்ல, நான் அவங்கள கூட்டு போய் லோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் போனீங்கனாலே போதும். அது வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனாலும் இல்லை நீங்கள் காரை பார்த்துட்டு அந்த கொட்டேஷனை வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கனாலும் அவங்களே வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டிஜிஎஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் காரை வந்துட்டு டோட்டலாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி மீன்ஸ் என்னன்னா, ஸோ காரை ப்ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணுறது, ஸோ எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போடுறீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றது, லோன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு 3 days அப்படின்றது எடுத்துக்கிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டாங்க, அப்ரூவ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தாங்க. 80%, 90%, 100% சொல்லிட்டு. ஆனா 85% வந்துச்சு. பட் நம்ம அங்க வந்துட்டு தெரிஞ்சவர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல கரெக்டா பேமெண்ட் பண்ணிடுவாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அடுத்தது போறக்குள்ள வந்துட்டு காட் கிரேஸ் அது வந்துட்டு 100% வந்துட்டு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அது என்னன்னா, இங்கே அப்ரூவ் பண்ணி எனக்கு வந்துட்டு மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஆஃபீஸ்ல இருந்து அவங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணி அவங்க அங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அந்த ஆர்டிஜிஎஸ் அடுத்த நாள் காலையில தான் வரும். ஸோ உடனே பண்ண மாட்டாங்க. எடுத்துட்டு போய் கொடுத்தோன்னா சைன் போடா அந்த கொடுத்துருப்போம், சீக்கிரம் ஒரு கார் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ரொசீஜர் படி பண்ணுவாங்க. ஒரு அதை மெனக்கட்டு எடுத்து வந்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அடுத்த நாள் என்னவோ அதை வந்துட்டு பார்த்து கொடுத்துருவாங்க. இதுதாங்க கார் லோனுடைய ப்ராசஸ். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். இருந்தா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பதிலை வந்துட்டு கமெண்ட் மூலியமா சொல்றேன். அண்ட் அதே போல உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு லோன் சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கு லோன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதுக்காக கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க தாராளமா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நம்மளுடைய சோஷியல் மீடியாவிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கிறேன்.
ஃபார் லோன் சம்மந்தப்பட்ட எனி என்கொயரி. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்காக வந்துட்டு கொடுக்குறேன். இந்த ஃபீல்டில் இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் நஞ்சம் ஒரு சில விஷயங்களும் தெரியல இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஒரே ஒரு விஷயங்க, நாளைக்கு என்ன கண்டென்ட் போகலான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.